அன்பானவர்களே, மறுபடியும் இம்மானுவேல் கிறிஸ்தவ ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தார் நடத்தும் கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு என்னும் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கிறிஸ்து இரட்சகர் உலகத்துக்கு வந்தார் என்று நினைவூட்டும் இந்த நாட்களிலே இம்மானுவேல் கிறிஸ்தவ ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தார் உங்களுக்கு தங்களுடைய நத்தார் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இந்த வேளையிலும் கூட தேடி வந்த தெய்வம் என்ற தலையங்கத்துக்கு கீழாக ஒரு செய்தியை நான் ஆராயலாம் என்று உங்கள் முன் வந்திருக்கின்றேன். சற்று நாங்கள் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போமா? ஜெபிப்போம். தேடி வந்த தெய்வமே இயேசு, என்னை தேடி வந்த தெய்வமே இயேசு, தேடி வந்த தெய்வமே இயேசு, என்னை தேடி வந்த தெய்வமே இயேசு, பாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வமே இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வமே இயேசு, தேடி வந்த தெய்வமே இயேசு, என்னை தேடி வந்த தெய்வமே இயேசு. இயேசு என்னில் இருக்கிறார், என்ன ஆனந்தம், இருளும் புயலும் வரட்டுமே இதயம் கலங்குமோ. இயேசு என்னில் இருக்கிறார், என்ன ஆனந்தம், இருளும் புயலும் வரட்டுமே இதயம் கலங்குமோ. இறைவா இயேசு தேவா, இறைவா இயேசு தேவா, இதயம் மகிழ்ந்து பாடும், என்றும் உம்மை நாடும், என்றும் உம்மை நாடும். தேடி வந்த தெய்வமே இயேசு, என்னை தேடி வந்த தெய்வமே இயேசு, தேடி வந்த தெய்வமே இயேசு, என்னை தேடி வந்த தெய்வமே இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வமே இயேசு, தேடி வந்த தெய்வமே இயேசு, நம்மை தேடி வந்த தெய்வமே இயேசு. ஆம் கர்த்தாவே, பாவம் செய்து மனுக்குலம் ஆண்டவரே உம்முடைய சாயலை இழந்த வேளையில நீர் அவனை தள்ளி விடாமல் உம்முடைய சாயலை கொடுக்கவும், இழந்து போன மனுக்குலத்தின் ஆண்டவரே தேவனுடைய உறவை புதுப்பிக்கவும் கர்த்தாவே, ஓ பிசாசின் தந்திரங்களை முறியடிக்கவுமாக உங்கள் குமாரனை எங்களுக்காக அனுப்பி நம்மை தேட ஆண்டவரே தேடி வந்த தெய்வமே, இந்த நாட்களிலும் கூட அதை நாங்கள் நினைவு கூற போகும் இந்த நாட்களில கர்த்தாவே உம்முடைய அன்பை நினைந்து நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்றைக்கு நீர் தேடுகிறவராய் இருக்கிறீர், இன்றைக்கு நீர் தேடுகிறவராய் இருக்கிறீர். மனுஷர்கள் எது எதையோ தேடுகிறார்கள், மனுஷர்கள் எது எதையோ தேடுகிறார்கள். தேவனே, நீர் மனுஷனை தேடி அலைகிறீர். மக்கு சோத்திரம் அப்பா. மனுக்குலம் மறுபடியும் உம் சாயல் பெற்று உம்மோடு ஜீவிக்க வேண்டும் என்று இன்றைக்கும் மனுக்குலத்தை மீட்டுக் கொண்டிருக்கும் மனித தெய்வமே இயேசு ராஜா மையத்துகிறோம். இந்த நாளிலும்
இந்த செய்தி யார் யாருக்கு போய் சேர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறீரோ, கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறீரோ, கர்த்தர் பேசும், கர்த்தர் பேசுங்கள் என்று உங்களுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் அன்பு தாபனே, ஆமென். அன்பான்களே, இந்த நாளிலும் கூட நீங்கள் யாரை தேடுகிறீர்கள், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்ற தலையங்கத்துக்கு கீழாக ஒரு தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். மனுஷன் இந்த உலகத்திலே யார் யாரையோ தேடி அலைகின்றான். ஒவ்வொரு கோணத்திலே மனுஷன் தன் உள்ளத்துக்கு எந்தெந்த வாஞ்சைகள் ஏற்படுகின்றதோ அந்த வாஞ்சைகளை நிறைவேற்றும் பொருட்டாக நோக்கங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றான். இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டுமானால், இறைவன் உண்டாக்கின சந்திரன் சூரியனையே எப்படியாக ஆராயலாம் என்ற நோக்கத்தோடு மனிதன் ஓடிக்கொண்டிருக்கின்றான். பக்தி வாய்ந்தவர்கள் தேவனை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவன் எங்கே இருக்கிறார், அவரை எங்கே கண்டுகொள்ளலாம் என்று சொல்லி தங்கள் பணங்களை, தங்கள் சொத்துக்களை எல்லாம் செலவு செய்து தேவனை தேடுகிறார்கள். ஆனால் இன்னுமே தேவனை அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. தேட வேண்டிய இடத்திலே தேடாத படிக்கு, தேடக்கூடாத இடத்திலே தேடிக்கொண்டிருக்கும் சமூகத்தின் மத்தியிலே இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மகனே, மகளே, நீ யாரை தேடிக்கொண்டிருக்கின்றாய்? இன்றைய நாளிலும் கூட இங்கே ஒரு கூட்டத்தினர் இயேசுவை தேடி வந்தார்கள். இயேசு கேட்கின்றார், யோவான் 18:7 இயேசு யாரை தேடுகிறீர்கள் என்று அங்கே வந்த ஒரு ஜனக்கூட்டத்தை பார்த்து கேட்கின்றார். இயேசுவை பிடிக்க போவதற்காக தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே இயேசுவை கொலை செய்ய, இயேசுவை சிலுவையிலே அறைய ஒரு கூட்டத்தினர் வருகிறார்கள். அவருடைய சூஷனை அவரை காட்டிக் கொடுக்க அங்கு முன்பு வந்து கொண்டிருக்கின்றார். இயேசு அந்த கூட்டத்தை, ஜனத்தை பார்த்து கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள்? இன்றைக்கும் அன்பானவர்களே, இது உனக்கு நற்செய்தியாக உன் உள்ளத்திலே மலரட்டும். மகனே, மகளே, இயேசு இன்றைக்கு உன்னிடத்திலே கேட்கின்றார், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? இதற்கு ஆதாரமாக சில வேத வசனத்தினூடாக ஆராய்வோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போமா? ஹேரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அல்லேலூயா! பாருங்கள், இயேசு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் பொருட்டு 400 ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட பல தீர்க்க தரிசனங்கள் அங்கே இயேசுனுடைய வருகையினாலே நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. இயேசு எருசலேமிலே அங்கே வசனம் சொல்லப்படுகிறது. யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் அங்கே இயேசு பிறந்த இடத்துக்கு போகாமல் எங்கே வருகிறார்கள்? எருசலேமுக்கு வந்து என்ன செய்கிறார்கள்? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அல்லேலூயா! இங்கே பாருங்கள், இந்த சாஸ்திரிகள் தேவனை தேடி வந்தார்கள். இந்த சாஸ்திரிகள் இயேசுவை தேடி வந்தார்கள். காரணம் என்ன? அநேக வருஷங்களாக எவ்வளவோ இந்த சாஸ்திர முறைகளிலே பாண்டித்துவம் பெற்ற இந்த சாஸ்திரிகள், இந்த வான சாஸ்திரிகள், இந்த வானத்திலே கண்ட இந்த நட்சத்திரத்தின் ஊடாக அவர்கள் ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த ராஜாவை சந்திக்க வருகிறார்கள். அல்லேலூயா! அந்த ராஜா யார்? இயேசு கிறிஸ்து.
யூதருக்கு ராஜாவாக அவர் பிறந்திருக்கிறார். யூதருக்கு ஒரு ராஜா பிறந்திருக்க வேண்டும் என்பது அந்த நட்சத்திரத்தின் கணிப்பாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தியாக இருக்கின்றது. இன்றைய நாளிலும் கூட இந்த யூதருக்கு ராஜா பிறந்து இந்த உலகத்திலே 2015 ஆண்டு முடிந்து கொண்டிருக்கிற காலகட்டம். மகளே, மகனே, அவர் திரும்ப வரப்போகின்றார். இந்த சாஸ்திரிகள் பிறந்த அந்த ராஜாவை தேடி போகிறார்கள். நானும் நீமோ 2000 வருடங்களுக்கு 2015 வருடங்களுக்கு பின்பாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நானும் நீம் அந்த ராஜாவை இதுவரையிலே தேடி இருக்கிறோமா? இதுவரையிலும் அவரை கண்டிருக்கின்றோமா? இதுவரையிலும் அவருடைய அன்புக்குள்ளே ருசிக்கப்பட்டிருக்கின்றோமா? சற்று இந்த வேளையிலே சிந்தித்து பார்ப்போம். அவர்கள் தேடி வருகிறார்கள். இந்த ராஜாவை அறியாத அந்த சாஸ்திரிகள் இயேசுவை காண வருகிறார்கள். வந்தது மாத்திரமல்ல, என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தேடுகிறார்கள். ஏனெனில் இயேசு சொன்னார், தேடுங்கள், அப்பொழுதுதான் கண்டுகொள்ள முடியும். கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும். ஏனெனில் கேட்கிறவனவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டுகொள்கிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. மகனே, மகளே, நீ தேடுகிறாயா? வசனம் சொல்லுகிறதே, இந்த சாஸ்திரிகள் இயேசுவை தேடினார்கள். இந்த சாஸ்திரிகள் இயேசுவை அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்ற உள்ள வாஞ்சியோடு அங்கே எருசலேமுக்கு வருகிறார்கள். அவர்கள் தேடி வந்தார்கள். இரண்டாவதாக, இயேசு பிறந்தது ஏரோது ராஜாவுக்கு அங்கே கலக்கத்தை கொடுத்தது என்பதை வாசிக்க கேட்போம். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போமா? 3வது வசனம். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். பாருங்கள், யார் பிறந்திருக்கிறார்? அவர் பிறக்கும் என்பதே அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் 11ஆம் அதிகாரத்திலே அவருடைய தீர்க்க தரிசனம் கொடுக்கப்படுகிறது. அவர் சமாதான பிரபு, அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர். இங்கே பாருங்கள், இங்கே யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர். இங்கே அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சாஸ்திரிகள் யாரிடத்திலே வந்து தேடுகிறார்கள்? தேடக்கூடாத இடத்திலே தேடுகிறார்கள். அவர்களுடைய ஞானத்தின்படி ஒரு ராஜா அரண்மனையிலே தான் பிறந்திருக்க வேண்டும். ஏரோது ஆண்டு கொண்டிருக்கின்றான். ஏரோதுக்கு ஒரு குழந்தை பிறப்பதாக இருந்தால்தான் அந்த யூதருக்கு அவன் ராஜாவாக முடியும். ஆனால் ஏரோதினுடைய அரண்மனையிலே பிறக்காத ஒரு ராஜாவை பார்க்க இந்த சோசியர்கள், இந்த ஞானிகள், இந்த பாண்டித்துவம் பெற்ற வான சாஸ்திரிகள் இந்த இயேசுவை தேடி ஏரோது ராஜாவின் அரண்மனைக்கு வருகிறார்கள். அங்கே ஏரோது ராஜா எங்கேயோ அறியாத இடத்திலே இருந்து எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் எத்தனையோ வருடங்களாக அவர்கள் நடந்து அங்கே இயேசுவை காண வாஞ்சித்து பணிய வரும் வேளையிலே அதே நாட்டுக்குள்ளே இருக்கிற அரசன் என்ன செய்கின்றான்? அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். இன்றைக்கும் அப்படித்தான் அன்பானவர்களே. கிறிஸ்து இயேசுவை உண்மையான தெய்வமாக ஏற்றி தேவனுக்குள் உண்மையாகவும் நீதியாகவும் நியாயமாகவும் வாழ்க்கை நடத்தும் குடும்பங்களிலே தேவனை தேடுகிறவர்கள் அங்கே சந்தோஷமாக வாழும் போது என்ன நடக்கின்றது? மற்றவர்கள் அதை பார்த்து அங்கே என்ன நடக்கிறது? அவர்களுக்கு கலக்கம். சரியான படியிலே கர்த்தரை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, சரியான படியிலே கர்த்தருடைய அன்பை ருசிக்க முடியாதபடிக்கு, சரியான வழியிலே நீதிகள் நியாயங்கள் நெறிப்படுத்தி கர்த்தர் அண்டையிலே நெருங்க முடியாதபடிக்கு வாழும் அன்பானவர்களே, கிறிஸ்து இயேசு உங்களுக்கு கலக்கமுள்ளவராக இருக்கிறாரா? அல்லது சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரும் ஒரு யூத ராஜாவாக, ஒரு ஆசாரியனாக, ஒரு விடுதலையை தரும் ஒரு விடுதலை நாயகராக, அல்லது வெற்றியின் பாதையை
உங்களுக்குள்ளே வைக்கும் ஒரு வெற்றியின் பாதையை சுதாகரித்து தரும் ஒரு தேவனாக உங்களுக்கு இருக்கிறாரா? அல்லது கலக்கத்தை கொடுத்த ஏரோது ராஜாவின் மனநிலைமையில் நீ கிறிஸ்துவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயோ? சற்று கிறிஸ்து பிறந்த இந்த நாட்கள் என்று சொல்லி நினைவு கூறும் இந்த நாட்களிலே நாங்கள் சற்று அமர்ந்திருந்து சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்று சுட்டாடல்களை நாங்கள் பார்ப்போமானால் கிறிஸ்துவை அறிந்தோம் அறியவில்லை என்று கூட எல்லா வீடுகளிலும் விளக்குகள் கொளுத்தப்பட்டு கிறிஸ்துவின் கொண்டாட்டத்துக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கிறிஸ்து உங்களுக்குள் பிறந்திருக்கிறாரா? அந்த கிறிஸ்து உங்களால் ருசிக்கப்பட்டவராக இருக்கிறாரா? அந்த கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய வாழ்க்கை அமைக்கப்பட்டதாக இருக்கிறதா? அந்த கிறிஸ்துவோடு நீ நடக்கிற ஒருவராக இருக்கிறீர்களா? சற்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை நினைக்கும் போது, அல்ல கிறிஸ்து நமக்குள்ளே பிறந்து விட்டார் என்று நினைக்கும் போது கலக்கத்தை தருகிறதா? ஏரோது ராஜா கலங்கி இருக்கலாம், ஏனெனில் அது சாத்தியமானது. காரணம், அவன் ஒரு அரசன். எனக்கு அரசாட்சிக்கு எதிராக இன்னும் ஒரு ராஜா பிறந்து விட்டான் என்றது அவனுடைய ஆட்சிக்கு ஒரு கேடாக அமைந்ததுக்கு ஏரோது ராஜா ஒருவேளை அவன் கலக்கம் அடைந்திருக்க முடியும். ஆனால் ஏன் அங்கே எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள்? இதற்காக எருசலேம் நகரத்தார் கலங்க வேண்டும்? கீழே பார்ப்போமானால் அங்கே 17ஆம் வசனத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஏன் கலங்கினார்கள்? வாசிக்க கேட்போமா? புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. இதுக்கு பிற்பாடான சங்கதிகளை நாங்கள் பார்ப்போமானால், சாஸ்திரிகள் ராஜ அரண்மனையை விட்டு அங்கே பிள்ளையை சந்திக்க போகிறார்கள். ஆனால் தேவனாலே எச்சரிக்கப்படுகிறார்கள். அவர்கள் வந்த வழியே திரும்பாத படிக்கு அவர்களை வேறு வழியாக கொண்டு செல்ல தேவன் வழி நடத்தப்படுகிறார். அந்த வேளையிலே ஏரோது ராஜா அவனுடைய உள்ளத்திலே போட்ட திட்டம் நிறைவேறாது போகவே என்ன செய்கிறான்? அந்த சாஸ்திரிகளும் பிள்ளை பிறந்த நாட்களையும் அங்கே பிரதான ஆசாரியர்களின் ஊடாக அறிந்து அந்த காலகட்டத்தை நிர்ணயித்தவனாக 2 வயதுக்கு உட்பட்ட சகல குழந்தைகளையும் அவன் கொன்று குவிக்கும் போது எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவர்களுக்கு பின்னுக்கு வர இருந்த கலக்கம் ஏரோது ராஜா கலங்கிய வேது முன்னுக்கு கொடுக்கப்பட்டது. கிறிஸ்தவ விசுவாசியே, அன்பானவர்களே, உன்னுடைய வாழ்க்கை போராட்டத்திலே, நீ ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையிலே நீ உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள்ளே நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் உனக்கு வர இருக்கும் கஷ்டங்கள், உனக்கு வர இருக்கும் பாடுகள், உனக்கு வர இருக்கும் துக்கங்களை முன்கூட்டியே தேவன் இன்னொரு வழியிலே அறிவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் தீர்க்கதரிசி. அல்லேலூயா! அவர் தீர்க்க தரிசனத்தை உரைத்து தேவனுடைய பிள்ளைகளை எச்சரிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்திலே பின்வர இருந்த கலக்கத்தினாலே முன்னாகவே அங்கே எருசலேம் நகரத்தார் கலங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன்? அங்கே தேவன் பிறக்கும் போது நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனத்திலே 3வது தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா! தேவனுக்காக கொடுக்கப்பட்ட எந்த ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் போகிறதில்லை. நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமானால் துக்கம்
யாருக்குரியது? எருசலே நகரத்தார் முழுவதும் கலங்க காரணமாக ஏரோது அமைந்தான். கிறிஸ்து என்னும் ஒரே குழந்தைக்காக எருசலேமை சுற்றிலும் முழுவதுமான 2 வயது குழந்தைகள் அங்கே கொன்று குவிக்கப்பட்டன. அந்த தீர்க்க தரிசனம் அதனூடாக நிறைவேறுகிறதை நாங்கள் காண்கிறோம். 3ஆவதாக நாங்கள் பார்ப்போம். ஆனால் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போமா? அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவரிடத்தில் திட்டமாய் விசாரித்து நீங்கள் போய் பிள்ளைகளை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாக விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்புகிறான். பாருங்கள் எப்படியாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாக அழைத்து பாருங்கள், நீதியின் நியாயத்தோடு பணிபுரிகிறவர்களுக்கு ஒரு இரகசியம் தேவையில்லை. அங்கே பாருங்கள், அவன் தன்னுடைய நியாயத்தை செயல்படுத்த முடியாத படிக்கு அவனுடைய உள்ளம் அங்கே சாஸ்திரிகளை இரகசியமாக அழைக்கிறவனாக இருக்கிறான். அழைத்தது மாத்திரமல்ல, அழைத்து என்ன செய்கிறான்? அவர்களை திட்டமாக நீங்கள் போய் பிள்ளையை பாருங்கள், எனக்கும் பார்க்கிறதுக்கு ஒரு சான்ஸ் தாருங்கள் என்று சொல்லி அங்கே அறிவிக்கின்றான். என்ன நடக்கின்றது? ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு வாசிக்க கேட்போம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. ஹல்லேலூயா! வழி தெரியாமல் தவிக்கிறார்கள். வழி தெரியாமல் தவித்து அந்த சாஸ்திரிகளுக்கு வழியை காட்டும் நட்சத்திரமாக அந்த நட்சத்திரம் அமைகிறது. ஹல்லேலூயா! அவர் வானத்து நட்சத்திரம், விடிவெள்ளி நட்சத்திரம் என்பது அவருடைய நாமம். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 2:28, வெளிப்படுத்தல் 22:16, வெளிப்படுத்தல் 1:6 நாங்கள் பார்ப்போமானால் அவர் விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறார். அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் வழி தெரியாமல் தவித்து நின்ற சாஸ்திரிகளுக்கு வழியை காட்டும் நட்சத்திரமாக அவர்களுக்கு முன்பாக அங்கே நிற்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. மாத்திரமல்ல, என்ன நிற்கிறது? அவர்கள் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அந்த நட்சத்திரம் அங்கே முன்பாக வழிகாட்டி கொண்டு போகிறது. ஹல்லேலூயா! பாருங்கள் அன்பானவர்களே, வழி தெரியாமல் தவித்து நிற்கும் வாலிபனே, வழி தெரியாமல் தவித்து நிற்கும் குடும்பத்தினரே, இன்றைக்கு வழியை காட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஏனெனில் அவரே சத்தியமும் வழியும் ஜீவனுமாக இருக்கிறார். இங்கே பாருங்கள், வாஞ்சியோடு அவரை தேடி கண்டுகொள்ள முடியாது தவித்து ஏரோதின் சூழ்ச்சிக்குள்ளே அங்கே விழப்போக இருந்த அந்த சாஸ்திரிகளை வழிகாட்டி அழைத்து செல்லும் அந்த ஜீவனுள்ள நட்சத்திரம் அந்த பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்குள்ளே, எந்த பிள்ளை? தேவனான அந்த பிள்ளையை இயேசு கிறிஸ்து நட்சத்திரமாக வழிகாட்டி தான் அங்கே முன்னணியிலே வளர்த்தி இருக்கும் இடத்துக்கு அந்த நட்சத்திரம் அழைத்து செல்கிறது. அவரே விடிவெள்ளி நட்சத்திரம், அவரே கிறிஸ்து. ஹல்லேலூயா! இன்றைக்கும் அவரிலே நீ விசுவாசம் வைப்பாயானால் உன்னுடைய வழிகளை நேர்மைப்படுத்த, தெரியாத உன் வழிகளை கண்டுகொள்ள, காணாத உன் கண்களுக்கு அவர் வழிகளை திறந்து வைக்க ஆயத்தமாயிருக்கிறார். நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? அடுத்தது பாருங்கள், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா! கிறிஸ்துவின் பிள்ளையே, தேவனை நீ சந்திக்கும் போது உன்னுடைய உள்ளம் மகிழும், உன்னுடைய உள்ளம் மகிழும், உன்னுடைய குடும்பம் மகிழும், உன்னுடைய ஐக்கியம் இன்னும் கர்த்தருக்குள்ளே மகிழும். அல்லேலூயா! எனவேதான் குழந்தைகள் பாடுவார்கள், இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் ஐக்கியமே. அல்லேலூயா! இப்படியான கிறிஸ்து அங்கே பாருங்கள், இந்த நட்சத்திரம், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஸ்தாங்கமாக விழுந்து
அவர்கள் பணிந்து கொண்டார்கள். நட்சத்திரம் வழிகாட்டியது. இப்பொழுது பிள்ளையாகிய இயேசுவை கண்டுவிட்டார்கள். இப்பொழுது பிள்ளையாகிய இயேசுவை கண்டுவிட்டார்கள். இன்றைக்கு இதோ இதற்கு பிற்பாடு அவர்களுக்கு வழிகாட்ட யார்? கிறிஸ்து இயேசுவை வழிகாட்டி இன்றைக்கு அவர் வந்து 2015 ஆண்டுகள் ஆகின்றது. யார் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, யார் அவருடைய உள்ளத்திலே எரிந்து பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் வழிகாட்டியாக இருக்கிறார். எனவே இன்றைக்கு அந்த நட்சத்திரம் யார்? மகனே, நான் நீயும் உலகத்திலே வழி தெரியாமல் தவித்து திரிக்கும் வாலிபர்களுக்கு, கன்னிகளுக்கு, குடும்பங்களுக்கு, ஏன் சமுதாயத்துக்கு, அழிந்து போகும் நாடுகளுக்கு இன்றைக்கு நீயும் நானும் நட்சத்திரங்கள் வழிகாட்டுகிறாயா? இன்றைக்கு ஏன் இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது? நானும் நீயும் சரியான வழிக்கு நட்சத்திர ஒளியை காட்ட முடியாது, மலங்கி மூடப்பட்ட நிலையிலே இருக்கிறோமே. சற்று இந்த நாட்களிலாவது நாங்கள் சிந்தித்து பார்ப்போமா? தலைகளை சாழ்த்தி நாங்கள் ஜெபத்திலே கடந்து செல்வோம். வல்லமை மிக்க பிதாவே, வலுதெரியா உலகத்துக்கு வழிகாட்ட வந்தவரே, ஒளியில்லாத இடத்துக்கு ஒளியை கொடுத்து திகைத்து நின்ற வேளையிலே சாஸ்திரிகளை சரியான இடத்துக்கு அழைத்து சென்று நான் தான் வழிகாட்டி என்று அந்த இடத்திலே முன்னணியிலே காட்டினீரே அப்பா. அது மாத்திரமல்ல, எங்களை இன்றைக்கு தெரிந்து கொண்டு நீதான் மகளை வழிகாட்டி, நீதான் அந்த நட்சத்திரம், இன்றைக்கு அந்த கடமையை நீ வழிகாட்டி கொண்டு இருக்கிறாயா என்று கேட்கிறீரே. இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு யாராக இருப்பார்கள் ஆனாலும் இவர்கள் தங்களுடைய வழிகாட்டலை இதுவரையிலும் தொடங்க முடியாது இருப்பார்கள். ஆனால் கர்த்தாவே, ஒரு விசை இறங்கும் ஐயா. இவர்களுடைய கண்கள், இவர்களுடைய இருதய கண்களை திறந்து விடுங்கள். வழிகாட்டியாக இருக்க வேண்டிய இவர்கள் கண்களை இறுக மூடி தங்களையே வழிநடத்த முடியாத வழியிலே எத்தனை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டு விழுந்து கிடக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் கண்களை திறந்து விடுங்கள். இதை பார்த்தவருடைய இருதயங்களை திறந்து விடுங்கள் அப்பா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலேயாவது அப்பா இவர்கள் இருதயம் திறக்கப்படட்டும். நீர்தான் வழிகாட்டி, நீரே ஒரு வழி, பரலோக வழி இதுதான் என்று சொல்லி கண்டுகொள்ள இயேசுவே கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்டருளும் நல்ல பிதாவே, ஆமேன். என்ன ஆனந்தம், இருளும் புயலும் வரட்டுமே, இதயம் கலங்குமோ, இயேசு என்னில் இருக்கிறார். என்ன ஆனந்தம், இருளும் புயலும் வரட்டுமே, இதயம் கலங்குமோ. Thank you, Jesus. இயேசு நாமத்திலே.